டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரு மிக பிரபல்யமான ஆலயம். அந்த ஆலயத்திலே ஆடம்பர செலவுகள் எதுவுமே செய்யப்படுவதில்லை. மக்களுக்கு அன்னதானம் கொடுப்பதே அந்த ஆலயத்தை நடத்துபவர்களின், அந்த ஆலயத்தை சுற்றி வசிப்பவர்களின் பிரதானமாக நோக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். அன்னதானத்திற்கு அந்த ஆலயத்திலே பஞ்சம் இருப்பதில்லை. அதே போன்று அந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற திருமணமும் மிக எளிமையாகத்தான் நடைபெறும். இந்த திருமணத்தை நடத்துகின்ற அந்த பெண் வீட்டாராக இருக்கட்டும் அல்லது மாப்பிள்ளை வீட்டாராக இருக்கட்டும், அவர்கள் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே திருமணம் மிக எளிமையாகத்தான் நடைபெறும். திருமணத்துக்கு பொருத்தமான ஒரு நாளிலே ஆக குறைந்தது ஒரு 4-5 சோடியாவது திருமணத்திற்காக வருவார்கள். வந்து அந்த ஒரே ஒரு ஐயர் தான் இருப்பார். அவர் மந்திரங்களை சொல்லி இந்த தாலி இருக்கின்ற தட்டை எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த மாப்பிள்ளை இந்த தாலியை எடுத்து பெண்ணின் கழுத்திலே அணிவிப்பார். அதன் பின்னர் அங்கே இருக்கின்ற ஏதாவது ஒரு அன்னதான மண்டபத்திலே தான் அவர்கள் சாப்பிட வேண்டும். இந்த விதிமுறைகள் மீறாமத்தான் அந்த ஆலயத்திலே திருமணங்கள் நடைபெற்று வருவது வழக்கம். சில நாட்களிலே ஏராளமான சோடிகளுக்கு ஒரே நாளிலே திருமணம் நடைபெறுவதும் உண்டு. நேயர்களுக்கு அது தெரியும். சில அருமையாக வருகின்ற சில நாட்களிலே, நீண்டகால இடைவெளிகளுக்கு பின்னர் வருகின்ற சில நாட்களிலே அதிக எண்ணிக்கையான திருமணங்கள் நடைபெறுவது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவ்வாறாக பல திருமணங்கள் ஒரே நாளில் நடைபெறுகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு ஆச்சரியமான சம்பவம் நிகழ்ந்தது. இந்த திருமணம் செய்ய இருக்கின்ற இந்த சோடிகள் எல்லோரும் சோடியாக பொம்பளை மாப்பிள்ளை என்று சோடியாக அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக அந்த தட்டிலே வெற்றிலே பாக்கு பழம் எல்லாம் வைக்கப்பட்டு அந்த தாலி மேலே வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே ஒரு ஐயர் தான் மந்திரங்களை சொல்லி இந்த தட்டுக்களை எடுத்து கொடுக்கும் பொழுது மாப்பிள்ளை அந்த தாலியை எடுத்து பெண்ணின் கழுத்திலே கட்டுகின்றார். ஒவ்வொருவரும் தங்களது வசதிக்கேற்ப இந்த தாலிகளை, இந்த தாலி கொடிகளை பெரிதாக செய்திருக்கிறார்கள். சிலரது தாலி கொடிகளை பார்த்தால் 25 பவுனாக இருக்கிறது. சிலரது தாலி கொடிகளை பார்த்தால் 3 பவுனாக இருக்கின்றது. எல்லோருக்கும் ஒரே மாதிரித்தான் திருமணம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இவ்வாறு இருக்கையிலே இந்த திருமணத்தை நடத்துகின்ற அந்த பூசகர் ஒரு தாலி தட்டை எடுத்து ஒரு மாப்பிள்ளையிடம் நீட்டுகின்றார். நீட்டியதோ அந்த மாப்பிள்ளை அந்த தட்டிலே இருந்த தாலியை எடுத்து, அந்த தாலி கொடியை எடுத்து பெண்ணின் கழுத்திலே கட்டுகின்றார். கட்டிய அடுத்த வினாடிதான் அவருக்கு தெரிகின்றது, இந்த தாலி இருந்த தட்டை, இந்த தாலி கொடி இருந்த தட்டை அந்த பூசகர் மாறி கொடுத்து விட்டார். உண்மையில் இந்த மாப்பிள்ளை தன்னுடைய மனைவிக்காக ஒரு 5 பவுன் அல்லது அதனை விட குறைவாக இருக்கக்கூடிய தாலி கொடியைத்தான் செய்து கொண்டு வந்திருக்கின்றார். ஆனால் இந்த ஐயா எடுத்து கொடுத்த தட்டோ கிட்டத்தட்ட 30 பவுன் நிறைந்த ஒரு தாலி கொடியை கொண்ட தட்டு. அதை கவனிக்காமல் இந்த மாப்பிள்ளை இந்த தாலியை எடுத்து தன்னுடைய மணப்பெண்ணின் கழுத்திலே கட்டிவிட்டார். உடனே அவருக்கு இது தெரிந்ததும் இந்த விடயத்தை அருகிலே இருந்தவர்களுக்கு சொல்கிறார். சொன்ன பொழுது உண்மையாக இந்த 30 பவுன் தாலி கொடியை கொண்டு வந்த அந்த மாப்பிள்ளை பக்கத்திலே தான் நிற்கின்றார். அவரது சோடி அவருக்கு பக்கத்தில் நிற்கின்றது. இந்த மாப்பிள்ளைக்கு இந்த விடயம் தெரிந்து விடுகிறது. தெரிந்ததும் இந்த தாலியை மாறி கட்டிய அந்த மாப்பிள்ளை அவரிடம் சொல்கிறார், அது பரவாயில்லை, இது கோயிலிலே தவறுதலாக நடந்த சம்பவம். உங்களது தாலி கொடியையும் தாலியையும் நான் கலட்டி தருகின்றேன். நான் கொண்டு வந்த தாலியையும் தாலி கொடியையும் எனது மனைவிக்கு கட்டுகின்றேன் என்று சொன்னதும் அந்த மாப்பிள்ளை உடனடியாக மறுக்கின்றார். இல்லை, தாலி என்பது நாங்கள் நினைப்பது போல கலட்டி மாற்றுகின்ற விடயம் அல்ல. நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு அதை கட்டி விட்டீர்கள், அது இனி உங்களுக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி உடனே இந்த மாப்பிள்ளை சொல்லுகின்றார், இல்லை, அதற்கான பணத்தை நான் தருவதற்கு என்னுடைய தாலி கொடியோ வரும் 5 பவுன், உங்களது தாலி கொடியோ 30 பவுன், அதற்கான பணத்தை தருவதற்கு என்னிடம் பணம் இல்லை, அத்தனை தூரம் நான் வசதியானவன் அல்ல என்று இவர் சொல்றார். சொன்னாலும் அவர் கேட்கவில்லை. பிடிவாதமாக இல்லை, அந்த தாலி கொடியும் தாலியும் உங்களது மனைவிக்குத்தான். உடனே இவர் இன்னும் ஒரு கோரிக்கையை விடுக்கின்றார். சரி, பரவாயில்லை, அந்த தாலியை மாத்திரம் நான் எடுத்துக்கொள்கின்றேன், என்னுடைய தாலி கொடியிலே கோர்த்து அதை கட்டுகின்றேன், உங்களுடைய தாலி கொடியை பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கும் இந்த மாப்பிள்ளை மறுத்து விடுகின்றார். இல்லை, நான் ஒரு வெளிநாட்டிலே நீண்ட காலம் பணியாற்றியவன், ஏராளமான சொத்துக்களை உழைத்து என்னுடைய சகோதரர்களுக்கெல்லாம் என்னுடைய சகோதரிகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்தேன்.
எல்லா பொறுப்புகளையும் நிறைவு செய்துவிட்டு தான் நான் இன்று இந்த திருமணத்துக்காக ஒத்துக்கொண்டு திருமணத்துக்காக வந்தேன். நீங்கள் என்னுடைய தாலியை தவறுதலாக எடுத்து உங்களது மனைவிக்கு கட்டிவிட்டீர்கள். ஆனாலும் கூட அந்த தாலியையும் தாலி கொடியையும் நான் திரும்ப பெற மாட்டேன். உங்களுடைய மனைவியை நான் என்னுடைய சகோதரியாக நினைத்து அவளுக்கு நான் தரும் சீதனமாக அதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த மாப்பிள்ளை கையெடுத்து கும்பிட்டதும் வேறு வழி இல்லாமல் எல்லோரும் அவரது கோரிக்கைக்கு ஒத்துக்கொள்கிறார்கள். மிக மகிழ்ச்சியாக அன்றைய நாள் அந்த ஆலயத்திலே கழிகின்றது. நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.